ஹாய் குட்டீஸ். ஓகே, இன்றைக்கி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லோரும் வந்து நீட்லோன்னு போட்டுக்கோங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கோங்க, கையெல்லாம் கூப்பிக்கோங்க. செபம். அன்புள்ள சப்பா, இந்த நாளுக்கான நன்றி சப்பா. இந்த நாள் முழுது எங்களை பாதுகாத்துக்கொண்டீங்க, அதுக்கான சோஸ்திரை சப்பா. சப்பா, இன்னைக்கு கூட இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. கற்றுக்கொள்ள போகிற பாட்டு, வசனங்கள், கதைகள் மூலமாக நீங்கள் பேசுங்க, வழிநடத்துங்க. ஒரு இரத்த கொட்டைகளாக மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாங் என்ன பாடலாம்? ஜிம் சிச்சிக்கா அந்த பட்டர்ஃப்ளை சாங் பாடிடலாமா? ஓகே, அப்படியே இருந்துச்சு நினைக்கோங்க பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika chika jim Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika chika jim Butterfly பாரு மாறி வந்தத பாரு கலர் கலரா நிறங்கள் விதவிதமாய் டிசைன்கள் பட்டர்ஃப்ளை பாரு மாறி வந்தத பாரு கலர் கலரா நிறங்கள் விதவிதமாய் டிசைன்கள் Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika jim Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika chika jim எத்தனை அழகு எத்தனை ஜோறு வானம் சுற்றி சுற்றி பறந்து செல்லுது பாரு எத்தனை அழகு எத்தனை ஜோறு வானம் சுற்றி சுற்றி பறந்து செல்லுது பாரு Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika chika jim Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika chika jim மாற்றம் வேணும் வேணும் உனக்குள்ள வேணும் இயேசு ஒருவர் போதும் வாழ்க்கை மாறி போகும் மாற்றம் வேணும் வேணும் உனக்குள்ள வேணும் இயேசு ஒருவர் போதும் வாழ்க்கை மாறி போகும் Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika chika jim Jim chichika chika chika jim chichika chika chika jim chichika chika chika jim Okay guys, next என்ன சாங் பாடலாம்? ஆலயம் ஆலயம் நேற்று சாங் பாடணும்ல, ஞாபகம் இருக்குதா? அந்த சாங் பாடிடலாமா? ஓகே. Ding dong bell, ding dong ding. ஆலயம் ஆலயம் நீயும் நானும் தான் தேவாலயம் ஆலயம் ஆலயம் நீயும் நானும் தான் தேவாலயம் ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை தண்டிப்பார் ஆலயத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை தண்டிப்பார் ஆலயம் ஆலயம் நீயும் நானும் தான் தேவாலயம் ஆலயம் ஆலயம் நீயும் நானும் தான் தேவாலயம் ஆலயமா உன் சரீரத்தை பாவத்திலிருந்து விலகியே விட்டு விலகியே ஓடிடு நீ விலகியே ஓடிடு பாவமில்லா இதயமே தேவன் தங்கும் ஆலயமே பாவமில்லா இதயமே தேவன் தங்கும் ஆலயமே ஆலயம் ஆலயம் நீயும் நானும் தான் தேவாலயம் ஆலயம் ஆலயம் நீயும் நானும் தான் தேவாலயம் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் ஓகே, சூப்பர் பாலர் ஆக்ஷன் போட்டிங்க. நெக்ஸ்ட் என்ன சாங் போடலாம்? காலார் படையில் சாங் பாடிடலாமா? ஓகே. காலார் படையில் நான் நிற்க மாட்டேன் சவாரி செய்து சுட்டிட மாட்டேன் விமான படை பறந்திட மாட்டேன் நான் இயேசுவின் போவீரன் நான் இயேசுவின் போவீரன் காலா படையுள் நான் நிற்க மாட்டேன் சவாரி செய்து சுட்டிட மாட்டேன் விமான படையில் பறந்திட மாட்டேன் நான் இயேசுவின் போவீரன் நான் இயேசுவின் போவீரன். சூப்பராக எல்லாரும் ஆக்ஷன் போட்டிங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ சாங் கற்றுக்கலாம். அப்படியே உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். 3 2 1. ஓகே அக்கா, இந்த சாங் பாடுறேன். தெரிஞ்சவங்க அக்கா கூட சேர்ந்து பாடலாம். ஓகேவா?
B-I-B-L-E, that's the book for me. I stand alone the word of God. B-I-B-L-E, B-I-B-L-E, that's the book for me. I stand alone the word of God. B-I-B-L-E, B-I-B-L-E, that's the book for me. I stand alone the word of God. B-I-B-L-E, B-I-B-L-E, that's the book for me. I stand alone the word of God. B-I-B-L-E. ஓகே, இந்த சாங் எனக்கு குட்டியாக அழகான ஒரே ஒரு கோரஸ் தான். அது என்ன 4 டைம்ஸ் பாடுறோம், ஓகேவா? அதெல்லாம் B-I-B-L-E என்னது அப்படின்னா என்னது? பைபிள். சூப்பராக எல்லோரும் சொல்லிட்டீங்க. தட்ஸ் த புக் ஃபார் மீ, அதுதான் என்னுடைய புத்தகம், ஓகேவா? தென் ஐ ஸ்டாண்ட் அலான் த வேர்ட் ஆஃப் காட். B-I-B-L-E, நான் என்ன பண்ணுறேன், அந்த புத்தகத்தில் எப்பொழுதுமே ரீட் பண்ணுறேன். ஐ ஸ்டாண்ட் அலான் த வேர்ட் ஆஃப் காட், நான் என்ன பண்ணுறேன், அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் படி நான் நடக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் அலான் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், ஓகேவா? அதான் B-I-B-L-E, பைபிள், ஓகேவா? லாஸ்ட்டில் பைபிள் நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம், நல்லா கற்ற போகிறோம், ஓகேவா? அக்கா கூட சேர்ந்து பாடுறதுக்கு ரெடியா? ஓகே, ஸ்டார்ட். B-I-B-L-E, that's the book for me. I stand alone the word of God. B-I-B-L-E, B-I-B-L-E, that's the book for me. I stand alone the word of God. B-I-B-L-E, B-I-B-L-E, that's the book for me. I stand alone the word of God. B-I-B-L-E, பைபிள். ஓகே, எல்லோரும் சூப்பராக பண்ணீங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? மெமரி வர்ஸ் டைம்குள்ளே போகிறோம். ஓகே, ஜிம்மியை கூப்பிட்டுலாமா? ஜிம்மி. பண்ணி. ஓகே ஓகே ஓகே, நான் பாரு கிட்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்காங்களாமா. உன்னை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, நீ ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறியா நம்ம குட்டீஸ்கிட்ட? என்ன கேட்க போகிற? என்ன சொன்னாங்க? நல்ல கேளு, அவங்களாம் சாப்பிட்டாங்க, நீ தான் சாப்பிடல போலையா இருக்கே. அவங்க நல்லா தான் சாப்பிட்டேன்னு தான் சொல்கிறாங்க. உங்க காது நல்லா கேட்குதா? சரி சரி, எல்லோரும் சாப்பிட்டீங்கல்ல? ஓகே, எல்லோரும் எவ்வளோ அழகாக ஜாலியாக வந்து நம்ம ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு இந்த மாதிரி வாசி சொல்லி கொடுத்துட்றியா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம வாக்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. ஓகே, இந்த வசனத்துக்குரிய மீனிங் என்ன? கரெக்ட், நம்ம கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்ம வந்து டெய்லி பைபிள் ரீட் பண்ணுறோம்ல, நீங்களா இன்னைக்கு பைபிள் ரீட் பண்ணீங்களா? வாவ், சூப்பர், எல்லோரும் ரீட் பண்ணியிருக்கீங்க. ரீட் பண்ணது மாதிரி நீங்கள் இன்னைக்கு நடந்தீங்களா? நடக்கல. ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன இன்னைக்கு பைபிள் வேர்ஸில் என்ன படிக்கிறோமோ, எந்த வசனம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த வசனத்தின்படி என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும், ஓகேவா? அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ ஜிம்மி கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் சொல்லிடலாமா? ஜிம்மி சொல்ல நீங்களா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வசனம் என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், அப்படி தானே? இப்போ ஜிம்மி சொல்ல இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? ஓகே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? ஜிம்மி குட்டீஸ், நான் எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம், ஓகேவா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1. ஓகே குட்டீஸ், ஓகே ஜிம்மி, பாய். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜென்ரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு யார் ஜென்ரல் ஸ்டோரி பார்க்க சொல்ல வராங்க தெரியுமா? நம்ம ஃப்ளாரன்ஸ் அக்கா வந்து சொல்லி கொடுக்க வராங்க. அந்த அக்கா என்ன ஸ்டோரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிக்கிறோம். ஓகே, நேற்று என்ன நம்ம ஸ்டோரி பார்த்தோம்? யாரை பற்றி பார்த்தீங்க? பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி பார்த்தோம். அந்த பையன் என்ன பண்ணான், சின்னதில் அழகாக இருந்தான். அப்புறமேல் கொடுறாமையா அவனை கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆள். ஓகே, நீங்களும் அந்த மாதிரிலாம் இருப்பீங்களா? நம்ம பேட் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை நாம் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்,
நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இன்னைக்குரிய ஸ்டோரி என்னன்னு சொல்லி ஜென்ரல் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாமா? பாய். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், இன்றைக்கி என்ன வசனம் கேட்டீங்க? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லி வசனம் கேட்டிங்கல்ல? ஆமாம், கர்த்தருடைய வேதத்தின்படி என்ன பண்ணணுமா? நம்ம நடக்கணுமா? சரியா? சரி, இன்றைக்கி பைபிள் நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. நம்ம பைபிள் என்ன பண்ணணும்? டெய்லி வாசிக்கணும். சரியா? இந்த பைபிள் எப்படி கிடச்சிச்சு, அந்த பைபிள்னால ஒரு ஒரு குட்டி பாப்பா அந்த பைபிளுக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம். சரியா? ஆமாம், இன்றைக்கி நம்ம அந்த பைபிள் ஸ்டோரியில் அந்த 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 குட்டி பாப்பாவுக்கு கிடச்சிச்சா கிடைக்கலையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு வேனிஸ் அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சு. சரியா? அந்த நாட்டில் 1784 1784 வருஷத்தில் ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு. சரியா? ஏழை குடும்பத்தில் அந்த ஒரு குட்டி பாப்பா பிறந்தா. அப்போது அவளுக்கு அவங்க வீடு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் விவசாயிகளாக இருந்தாங்க. விவசாயிகள்லாம் என்னது ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக தானே இருப்பாங்க. டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு வந்து தான் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு சாப்பாடு தரணும். அதனால் அவங்க வீட்டில் வசதியே இல்லாமல் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஊர் ரொம்ப கிராமமாக இருந்துச்சு. சரியா? கிராமம்னா என்னது? குட்டி வில்லேஜ். சரியா? அந்த குட்டி வில்லேஜில் ஸ்கூலில் போய் படிக்கணுன்னாலும் வழி இல்லை. ஏன்னு கேட்டால் பக்கத்தில் என்ன இல்லை? ஸ்கூலே கிடையாது. சரியா? ஸ்கூல் இல்லாதனால அவங்க ஸ்கூலில் போய் படிக்க வைக்க முடியல பிள்ளைய. அவங்க அம்மா அப்பாவும் என்னது? படிப்பறிவு இல்லாதவங்க. அதனால ஸ்கூலுக்கு போய் படிக்க வைக்கணுன்ற நாலேஜும் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. சரியா? இதனால என்ன பண்ணாங்க? அவங்க அந்த பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் அவளுக்கு என்ன தெரியுமா ஆசை? பைபிள் வசனங்களை என்ன பண்ணணும்? படிக்கணும்னு ஆசை. அவங்க அம்மா அப்பா டெய்லி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே வேத ஆராய்ச்சி கூட்டங்கள்லாம் நடக்கும்ல, அந்த கூட்டங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவளை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பைபிளில் சொல்கிற வசனங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையாக என்ன பண்ணுவா? கூர்ந்து கவனித்து கேட்பா. அந்த வசனத்தை சொல்லித்தரதெல்லாம் அப்பவுமே என்ன பண்ணுவா? மனப்பாடம் பண்ணிக்குவா. சரியா? மனப்பாடம் பண்ணிக்குவா. ஆனால் எழுத படிக்கலாம் அவளுக்கு தெரியாது. சரியா? என்கிட்ட ஸ்கூலுக்கே போகல தானே. ஆனால் எப்படியாவது அந்த வசனங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா. சரியா? அதனால் அவள் அந்த வசனத்தெல்லாம் நல்லா கவனித்து படித்து வச்சுருந்தா. சரியா? அவனால் அவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? நமக்கு எப்படியாவது பைபிளை என்ன பண்ணணும்? நம்மளும் ரீட் பண்ணணும். எப்படி பாஸ்டர்ஸ்லாம் எப்படி அந்த பைபிளில் வசனங்களை சொல்லித்தராங்களோ அதே மாதிரி நம்மளும் படிக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே 15வது வயசில் என்னாச்சு? அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. சரியா? அதனால என்ன பண்ணா தெரியுமா? இந்த பைபிள் கூட்டங்களுக்கெல்லாம் போகிறப்ப அவங்க கூட சேர்ந்து எழுத படிக்கிறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டா. சரியா? அவள் படிக்க கற்றுக்கிட்டா. அதனால அவளுக்கு நமக்குன்னு ஒரு பைபிள் வாங்கி என்ன பண்ணணும்? படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. சரியா? இந்த பைபிள் வாங்கி படிக்கணுன்றதுனால என்ன தெரியுமா பண்ணுவா? ஒரு ஒரு சாட்டர்டே பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. சரியா? 2-3 ஸ்ட்ரீட்டுக்கு தள்ளி ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போவா. போயிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்பா. அந்த பைபிள் தாங்களேன்னு சொல்லி கேட்டு ஆசையாக அந்த பைபிளை வாங்கி வாசிப்பா. சரியா? பெரிய பணக்காரவங்க வீட்டில் கூட என்ன இல்லை? பைபிள் இல்லை. ஏன்னு கேட்டால் பைபிள் கிடைக்காத அந்த காலம். சரியா? அதனால அவங்களுக்கு அந்த காலத்தில் பைபிள் இல்லாதனால அந்த ஒரு ஆன்ட்டி வீட்டில் தான் பைபிள் இருந்துச்சு. அதனால போய் ஆசையாக போய் அவங்கக்கிட்ட பைபிளை வாங்கி ரீட் பண்ணுவா. அவங்க ரீட் பண்ணோன்னா வாங்கி அதை பெரிய பொக்கிஷம் மாதிரி என்ன வச்சுருவாங்க? பீரோவில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ அவளுக்கு நமக்கு ஒரு பைபிள் இருந்தால் டெய்லி நம்ம படிக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா. சரியா? அதனால எங்கேயாவது போய் நம்ம அந்த பைபிளை எப்படியாவது வாங்கணுமேன்னு சொல்லி யோசிச்சா. அப்போ அவங்க ஊர்லேயே பைபிள் கிடைக்கல தானே. அதனால அந்த பைபிளோட ரேட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. சரியா? அதனால் அந்த பைபிளோட ரேட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்ச உடனே அவள் இதுக்காக என்ன பண்ணுறா தெரியுமா? பைபிள் வாங்குறதுக்கு காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறா. பெரிய பணக்காரங்க வீட்டில் கூட இல்லை. ஆனால் அவளுக்கு என்ன ஆசை? நம்ம எப்படியாவது பைபிள் வாங்கிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டா. அதனால் காசு சேர்க்க ஆரம்பித்தா. எத்தனை இயர்ஸ் தெரியுமா? 6 இயர்ஸவா அந்த காசை சேர்க்க ஆரம்பித்தா. ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா. என்கிட்ட அம்மா அப்பாட்ட வசதி இல்லை தானே. இவளே என்ன பண்ணணும்? இனிமேல் நம்மளே என்ன பண்ணணும்? வேலை செஞ்சுட்டு வந்து அந்த காசை சேர்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சா. அதில் டெய்லி வேலைக்கு போவா. என்னெல்லாம் வேலை பார்த்தா தெரியுமா? தேன் கூடு இருக்குல்ல, அந்த இதை வளர்ப்பா. அந்த தேன் கூடை வளர்த்து அந்த தேனை எடுத்து கொண்டு போய் வீடு வீடாக போய் விற்பா. அதில் காசு கிடைக்கும் பற்றி அதை கொண்டு வந்து உண்டியில் போட்டுருவா. அப்புறம் சின்ன கார்டன் ஒன்று வச்சு அதில் என்னது தக்காளி செடி,
கொத்தமல்லி செடி, இப்படி சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு அதில் வர்ற காய்கறிலாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் கொண்டு போய் விற்க ஆரம்பித்தா. சரியா, பம்கின் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன தோட்ட வேலையெல்லாம் செஞ்சு அதில் இருந்து என்ன பண்ணுவா, காசை விற்று அந்த காசையும் சேர்க்க ஆரம்பித்தா. அப்புறம் இந்த பண்ணைகள்லாம் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தா. சரியா, இந்த ஃபார்மிங் ஏரியாவில் போய் அங்கே போய் வேலை பார்க்க ஆரம்பித்தா. அங்கே கோழி முட்டைலாம் இருக்குல்ல, கோழியெல்லாம் வளர்ப்பாங்கல்ல, அந்த இடத்துல போய் வேலை பார்த்து அந்த கோழியெல்லாம் போய் அந்த கோழி முட்டைகளெல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு வந்து அதில் உள்ள காசையும் சேர்க்க ஆரம்பித்தா. இப்படி என்ன பண்ணா, சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அதில் வர்ற காசெல்லாம் எப்படியாவது நான் என்ன பண்ணணும், பைபிள் வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் சேர்க்க ஆரம்பித்தா. கூடெல்லாம் பின்னா, அப்புறம் ஹேண்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பித்தா. செஞ்சு அதில் வர்ற காசெல்லாம் சேர்த்து வச்சா. 6 இயர்ஸ் ஆச்சு அவள் அந்த பைபிளுக்கு வேண்டிய அந்த காசை சேர்க்கறதுக்கு. சரியா, இங்கே 6 இயர்ஸ் ஆனோன்னு அந்த உண்டியில் திறந்து பார்த்தா அவள் பைபிள் வாங்கணும்னு நினச்சிருக்கிற காசு சேர்ந்துருச்சு. சரியா, அந்த பணத்தெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்தா, நான் பாஸ்டர் சொன்னேன் அது காசு கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு அந்த பைசாவை எடுத்துக்கிட்டு அந்த பைபிளை எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறா, போகிறதுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா, 40 கிலோமீட்டர்ஸ் நடக்க வேண்டியது இருந்துச்சு. எத்தனை, 40 கிலோமீட்டர்ஸ். 40 கிலோமீட்டர்ஸ்னால் எவ்வளோ தூரம் தெரியுமா, இப்போ நம்ம நேசரேத்தில் இருக்கோம், நேசரேத்துலேருந்து திருநெல்வேலிக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா, 40 கிலோமீட்டர்ஸ். இது போகிறதுக்கு 1 hour ஆகும் இல்லை, நம்ம காரில் பஸ்லலாம் போகிறதுக்குலாம் 1 hour 1.5 hour ஆகும். ஆனால் என்ன தெரியுமா செஞ்சா, இவளுக்கு போட்டுக்கிறதுக்கே சரியான ட்ரெஸ் இல்லை, காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை. ஆனால் காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வெயிலில் மழையில எல்லாம் நனைஞ்சு என்ன பண்ணா தெரியுமா, அந்த இடத்துக்கு போனா. அந்த ஒரு பாஸ்டர் வீட்டில் பைபிள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டனால அந்த பைபிள் வாங்குறதுக்கு அந்த காசை எடுத்துக்கிட்டு ஆசையாக போகிறா. சரியா, நடந்து போனா அங்கே அந்த பாஸ்டர் வீட்டில் போய் கதவை தட்டுறா. பாஸ்டர்ன்னு சொல்லி கூப்பிட்றா. உடனே பாஸ்டர் கதவை நீ யாருமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி இங்கே அந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னோன்னே என்னம்மா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் பைபிள் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அந்த பைபிள் வாங்க வந்தேன்னு சொல்லி சொல்கிறா அந்த பாப்பா. உடனே அந்த மேரி ஜோன்ஸ் சொன்ன உடனே அந்த பாஸ்டரையா சொல்கிறாங்க, நான் இன்னும் காலையில் வரைக்கும் வச்சுருந்தேன், இன்னைக்கு காலையில் தான் என்ன பண்ணாங்க, ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால் அவங்கக்கிட்ட அந்த பைபிளை கொடுத்துட்டேன், என்கிட்ட இப்போ பைபிள் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவளுக்கு அழுகையாக வருது. ஏன்னு கேட்டா, இந்த பைபிளை கையில் வாங்கி வாசிக்கணும் தானே அவள் ஆசைப்பட்டா. ஆனால் இப்போ என்ன இல்லைன்ட்டாங்க, பைபிள் இல்லைன்ட்டாங்க. அவளால் தாங்கவே முடியல. ஏன்னு கேட்டால் ஏசப்பா மேலே அவ்வளோ அன்பு வச்சுருந்தா அவள். சரியா, அதனால் அவளுக்கு பைபிள் இல்லைன்னு சொன்னா அப்படி அழுகையாக வந்துடுச்சு. உடனே அவள் அழுகிறத பார்க்குறாங்க. என்ன இந்த பொண்ணு பைபிள் இல்லைன்னு இப்படி அழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா சரியே அழாத, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பைபிள் கொடுக்குறக்காக வச்சுருக்கேன், அந்த பைபிள் வேணா உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, அந்த பைபிளை சீக்கிரம் தாங்கன்னு சொல்லி வாங்கி அந்த பைபிளை வாங்கிட்டு அந்த பைசாவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஆசையாக அந்த இடத்துல வச்சு அதை முத்தம் கொடுத்து, அப்பா எனக்கு என்னது இந்த பைபிள் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவள் கட்டி பிடிச்சி, ஏசப்பா எனக்கு இந்த பைபிளை தந்தீங்களே சோத்திரன்னு சொல்லி அவள் அவ்வளோ சந்தோஷமாக அந்த பைபிளை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறா, அவங்க ஊருக்கு வந்து எல்லாத்துட்டையும் காமிக்கிறா, அந்த பைபிளை வாசிக்கிறா, அதன் படி நடக்கிறா. சரியா, இந்த குட்டி மேரி ஜோன்ஸ்னால தான் இந்த நம்ம நாட்டில் இப்போ வந்து பைபிள் சொசைட்டி ஒன்று தொடங்கியிருக்காங்க தெரியுமா. வேதாகம சங்கம் பைபிள் சொசைட்டி ஆரம்பித்ததே இந்த மேரி ஜோன்ஸ்னால தான் ஆரம்பித்தாங்க. சரியா, 160 நாடுகளில் 1700க்கு மேற்பட்ட மொழிகளில் இந்த பைபிளை இப்போ மொழிபெயர்த்திருக்காங்க தெரியுமா. ஏன் தெரியுமா, இந்த குட்டி பாப்பானால தான். சரியா, அவள் எவ்வளோ ஆசையாக அந்த பைபிளை நேசித்து அதை வாசிச்சா பார்த்தியா, அதனால தான் இந்த பைபிள் சொசைட்டியே ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி தான் குட்டீஸ், உங்களுக்கு கூட உங்கள் கையிலலாம் உங்கள் அம்மா அப்பா பைபிள் கொடுத்துருக்காங்க தானே. இப்போல்லாம் அந்த மேரி ஜோன்ஸ் வாழ்ந்த காலத்தில் பைபிளே கிடையாது. அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறக்கு என்ன இல்லை, பணக்காரங்க வீட்டில் கூட வாங்க முடியாத நிலைமை. என்கிட்ட பைபிளே பிரிண்டே ஆகலை. அப்போ அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா குட்டி பிள்ளைங்களுக்கும் பைபிள் கொடுக்குறாங்க. பைபிள் கொடுத்து அதை படிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் ஆசையாக படிக்கிறீங்களா? டெய்லி ஆசையாக எந்திரிச்சோன்ன பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறது இல்லை தானே. அந்த மேரி ஜோன்ஸ் பார்த்தியா எவ்வளோ ஆசையாக பைபிளை வாசிச்சான்னு சொல்லி பார்த்தியா. அப்படின்னா நீ கூட என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும் தானே. நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்களை தான் யாருக்கு பிடிக்கும், ஏசப்பாக்கு பிடிக்கும். பாரு, இப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கூலில் கூட பைபிள் காம்படிஷன் வைக்கிறாங்க, பைபிள் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. டெஸ்ட் முடிச்சா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து காம்படிஷனில் எது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தராங்க, பைபிள் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க.
சொல்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாத்து கையிலையும் 2-3 பைபிள் கூட வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பைபிளை படிக்கிறீங்களா? இந்த பைபிளெல்லாம் உன்னை குறித்து பரலோகத்தில் சாட்சி கொடுக்கும் தெரியுமா? ஆமாம், அந்த பைபிள் நான் உங்கள் வீட்டில் இருந்தேன், ஆனால் அவள் என்னை பைபிள் படிக்கவே என்ன அவள் திறந்து படிக்கவே இல்லைன்னு சொல்லி உன்னை குறித்து சாட்சி சொல்லும். அப்போ நீ போய் என்ன சொல்ல முடியும் ஏசப்பா கிட்ட? அப்படின்னா நீ பைபிள் படிக்கணும் தானே. நீங்கள் குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நீங்கள் கண்டிப்பாக பைபிள் படிக்கணும். பைபிள் படித்து ஒரு 1 or 2 மெமரி வேர்ஸையாவது மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணலாம்? நீ உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லலாம். சரியா? நீ இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவு தான், குவாரண்டைன் டேஸில் தான் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அதிகமாக பைபிள் படித்து 5 வசனத்தையாவது என்ன பண்ணலாம்? நீ படித்து நீ உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லலாம். சரியா? செய்வீங்களா? டெய்லி நீ காலையில் மத்தியானம் டேனியல் பற்றியா நம்ம இவ்வளோ நாள் நம்ம கதை கேட்டோம். டேனியல் கூட என்ன பண்ணாங்க? ஆமாம், ஜோம் பண்ணாங்க தானே. ஆமாம், வேதத்தை அதிகமாக நேசித்து ஜோம் பண்ணனால தான் ஏசப்பா என்ன பண்ணாங்க? டேனியலை தப்பு வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லை? அப்படின்னா நீ டெய்லி நீ பைபிள் வாசிப்பியா? இன்னைக்கு எஸ்ரா கூட வேதத்தை எப்படி நேசிச்சாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். சரியா? இன்னைக்கு கூட பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஆல்ட்ரினாக்க வர போகிறாங்க. ஓகே, பாய். ஹாய் குட்டீஸ். ஓகே, இன்னைக்கு பைபிள் ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அஸ்திபாரம் போட்டாங்க, ஃபவுண்டேஷன் போட்டாங்க. கர்த்தருடைய எருசலேம் மேலே கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னாங்க. யாரோட தலைமையில் இது நடந்துச்சு? சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். செருபாபேல் அண்ட் இன்னொரு தலைவர் யெஷுவா அப்படிங்கிறவங்கள தலைமையில் நடந்தது. எத்தனை வருஷம் பைபிலோனில் இவங்க அடிமைகளாக இருந்தாங்க? 70 வருஷம் இருந்தாங்க. வாவ், சூப்பராக ஸ்டோரியை கவனிச்சிருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி அந்த சர்ச்சில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஜெபம். அன்பு சப்பா, இந்த நாட்கள் நன்றி சப்பா. சப்பா, இந்த பிள்ளைங்க கூட இப்போ கூட கதையை கேட்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. கேட்குற கதையை அவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறக்கான உதவிச்சுங்க. நீங்கள் இந்த பிள்ளைங்க கூட இருந்து வழிநடத்துங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம எஸ்ரா இப்போ வந்து செருபாபேல் அப்படிங்கிறவங்க தான் யார்? எஸ்ரா அப்படிங்கிறவங்க. ஓகே, இப்போ வந்து யார் அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தா? தரியு ராஜா அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. தரியுக்கு அப்புறமேல யார் தெரியுமா வந்தா? அர்த்தசாஸ்டா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்தாங்க. அந்த அர்த்தசாஸ்டா ராஜாவும் இந்த பாபிலோன்லேருந்து யார் வந்தா? செருபாபேல் அப்படிங்கிற எஸ்ரா. அவங்க கூட என்ன பண்ணுறாங்க? நிறைய யூத மக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அந்த யூத மக்கள்கிட்டலாம் யார்? இந்த அர்த்தசாஸ்டா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் எருசலேமுக்கு போங்க, உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் உங்கள் தேவாலயங்களை பணிந்து கொள்ளுங்க. அங்கே நாங்கள் உங்களுக்கு என்ன தரோம்? பொன் வெள்ளியெல்லாம் தரோம். நீங்கள் அதில் போய் அங்கே காடைகள்லாம் பலி செலுத்திட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த அர்த்தசாஸ்டா அந்த ராஜா யார் அதுக்கு நியாயப்பிரமாணியாக வைக்கிறாங்க தெரியுமா? நம்ம எஸ்ராவை, செருபாபேல் அப்படிங்கிறவங்கள தான் ஏன்னா நியாயப்பிரமாணியாக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த செருபாபேலுக்கு மோசே நியாயப்பிரமாணங்கள் ரொம்ப தேர்னவங்களாக இருந்தாங்க. தேவனானவர் மோசே கட்டளைகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி நியாயப்பிரமாணங்கள் நல்லா படித்து அதெல்லாம் ரொம்ப ஆராயறதுக்கும் அப்புறமேல் அதன்படி செய்யணும். அப்புறமேல் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? உபதேசிக்கவும் அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்தது என்ன? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட போய் நம்ம எருசலேம்கிட்ட போய் சர்ச்சில் வர்றவங்களுக்குலாம் சொல்லணும்ல, அதுக்கு ரெடி ஆனாங்க. அவங்க கூட இன்னொரு பெரிய கேங் எங்கே? பாபிலோன்லேருந்து திரும்ப எருசலேமுக்கு வராங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. நிறையா என்ன பண்ணுறாங்க? பலியிடுறாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? பலியிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு பலியிடலாம் வேண்டாம், நானே என்னது உங்கள் பாவங்களுக்கு நானே பலி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி யார்? நம்ம ஏசப்பா நம்மளுக்காண்டி மதித்தாங்க. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இந்த அர்த்தசாஸ்டா ராஜா என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்ம எஸ்ரா சொல்கிற உபதேசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணணும்? மக்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படினா அவங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி தண்டனை தெரியுமா? ஒன்று ஃபைன், இல்லைனா நாடு கடத்துவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்துவாங்க. தென் மரண தண்டனை, அப்புறமேல காவலில் வைக்கிறது, சிறை அப்படின்னு சொல்லி நிறையா தண்டனைகள் சொல்லியிருந்தாங்க. ஏன்? ஏசப்பா தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க கீழ்ப்படியணும். எஸ்ரா சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் யார்? இந்த மக்கள் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சில் என்ன பண்ணுங்க? ஒரு ஆர்டராக போடுங்க.
அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப இதாக இருந்தது. இது ஏன்னா அது வந்து தேவனோட நியாயம். ஒரு ராஜா, சாதாரண ஒரு ராஜாவே அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியலைன்னா இவ்வளோ பெரிய தண்டனைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏசப்பாவும் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய தண்டனை வச்சுருக்காங்க. நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம், பைபிள் ரீட் பண்ணுறோம், அதன்படி நடக்கலைன்னா ஏசப்பா நம்மளுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? என்னது? நரகத்தில் நம்மளே போட்டுருவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? டெய்லி பைபிள் ரீட் பண்ணணும். ஆனால் பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு கீழ்ப்படியணும். நம்ம ஒவ்வொரு வசனங்கள் ரீட் பண்ணுறதுக்கேற்ற நம்ம அந்த மாற்றங்கள் இருக்கணும். இல்லை நான் டெய்லி பைபிள் ரீட் பண்ணுவேன், ஆனால் நான் எப்பொழுது என்ன பண்ணுவேன், சண்டை தான் போடுவேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். நரகத்துக்கு போனால் நல்லா இருக்குமா? அங்கே ஃபுல்லாக என்ன பண்ணணும்? நெருப்பு, பாம்பு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் நம்மளை என்ன பண்ணும்? நம்ம அதெல்லாம் செத்துருவோமா? இல்லை, வெந்துக்கிட்டே இருப்போம். அதில் நம்மளுக்கு என்ன பண்ணுறது? சாவே கிடையாது. எப்படி பரலோகத்துக்கு போனால் நம்ம இறந்தே போக மாட்டோமோ அதே போல் தான் நரகமும் இருக்கும். நம்ம அதுக்கெலாம் போகிறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்களாம்? அதெல்லாம் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கோம்ல. அப்போ நம்ம அதன்படி நடக்கலாமா? அதுக்கு அங்கே போனால் நல்லா இருக்குமா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பரலோகத்துக்கு தான் போகணும். இப்போ நீங்கள் ஒழுங்காக பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கீழ்ப்படுவீங்களா? பைபிளுக்கு அந்த அக்கா மேரி ஜோன்ஸ் அக்கா எவ்வளோ ஆசையாக படித்தாங்கல்ல, அதன்படி நடந்தாங்கல்ல. அப்போ இது நம்மளும் அதன்படி நடக்கணும்ல. ஓகே, நம்மளுக்காண்டி ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு யார்? நம்ம ஃப்ளாரன்ஸ் அக்கா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகேவா? பாய். டேஸ் நம்ம ஜோம் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம கதை கேட்டோம் தானே? ஆமாம், அந்த கதையின்படி நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜோம் பண்ணுவோம். கண்ணை மூடிக்கோங்க, அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, நீல் டவுன் போட்டுக்கோங்க, கையை கூப்பிக்கோங்க. ஏசப்பா, மேரி ஜோன்ஸ் கதை மூலமாக எங்ககிட்ட பேசுனீங்க ஏசப்பா. மேரி ஜோன்ஸ் அந்த பைபிள் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் பைபிள் படிக்கணும்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக ஜோம் பண்ணி எவ்வளோ ஆசையாக அந்த பணத்தை சேர்த்து அந்த பைபிள் வாங்க போனாங்க. அந்த பைபிள் இல்லைன்னு சொல்லணும், அவள் எவ்வளோ கவலைப்பட்டா. இதே மாதிரி எனக்கு கூட ஏசப்பா பைபிள் வாசிக்கணும்னு ஒரு ஆசையை தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. மேரி ஜோன்ஸ் பைபிள் எவ்வளோ ஆசையாக வாசித்தாலும் அதே மாதிரி நானும் வாசிக்கணும் ஏசப்பா. ஒரு பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் அந்த குட்டி பிள்ளைனால தான் சொல்லி நாங்கள் இந்த ஸ்டோரி கேட்டோம் ஏசப்பா. இந்த பைபிள் இந்த ஜென்ரல் ஸ்டோரி மூலமாக என்கிட்ட பேசுனீங்க ஏசப்பா. மேரி ஜோன்ஸ் மாதிரி நானும் விருப்பத்தோடு கூட இப்படி வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்படி எஸ்ரா வேத வசனங்களை எவ்வளோ கருத்தாக போதித்தாங்க, அதனால அவங்க அந்த இடத்துல ஆசீர்வாதமாக மாறினாங்களாம். அப்படின்னா ஏசப்பா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவானுன்னு சொல்லி நாங்கள் வசனம் படித்தோம் ஏசப்பா. நாங்களும் உடைய வேதத்தை ஆசையாக நாங்கள் வாசிக்கணும் ஏசப்பா, எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ கேளு ஏசப்பா. உனக்கு உதவி செய்வாங்க ஏசப்பா. அந்த வேலைக்காமி நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே இன்றைய நாளில் கூடப்பா ஆண்டவரே பைபிள் ஸ்டோரி மூலமாக பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா, ஜெனரல் ஸ்டோரி மூலமாக பேசுனீங்கப்பா. ஆண்டவரே ஒரு பைபிளை வாங்குறதுக்கு ஆண்டவரே அந்த மேரி ஜோன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவரே அந்த பைபிளை வாங்கி அதை ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆண்டவரே ஏசப்பா ஆசையோடு இருந்தாப்பா. அதே போலப்பா குட்டி பிள்ளைங்க ஒவ்வொருவரும் ஏசப்பா இப்படி வேதத்தை ஆண்டவரே கையில் வச்சிருக்கிற வேதத்தைப்பா டெய்லி வாசிக்கிறதுக்கு ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. இத்தனை நாள் பிள்ளைங்க ஏசப்பா ஆண்டவரே வேதத்தை மறந்து இருந்துட்டாங்கப்பா, நயவாய் நீங்க மன்னிங்கப்பா ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே வேதத்தை கருத்தா வாசிப்பாங்கப்பா. கர்த்தர் அதுக்கு நீங்க உதவி செய்யும்படியா கூட ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு நாலு பிள்ளைகளுக்கும் உணர்வை கொடுங்கப்பா. கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும், பைபிளை வாசிக்கணும் என்ற உணர்வை நீங்க கொடுத்து நீர் வழி நடத்தும்படியா கூட ஜெபிக்கிறோம். உடைய கருத்துல ஏசப்பா குட்டி பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நாளைக்கு கூட சேம் டைம்ல உங்களை மீட் பண்றோம். ஓகே, பாய்.